வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ராகி புட்டு. ராகி ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். இதில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ராகி மாவு நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை வராமல் நல்லா மாவு ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டீம் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ராகி புட்டுக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 250 கிராம், திருவிய தேங்காய் 1/2 கப்பு, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 4-5 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி புட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ராகி புட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண நல்ல குவாலிட்டியான ராகியை வாங்கி யூஸ் பண்ணணும். ரெடிமேட் ராகி மாவு வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம், இல்லாதவங்க அப்படி பண்ணலாம். ஆனால் என்னோடய சஜஷன் முழு ராகி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி காய விட்டு மாவு மிஷினில் அரைச்சி அப்புறம் யூஸ் பண்ணினா உங்களுக்கு நல்ல குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், அதே டைமில் நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஏன் கேட்டோன்னா, இந்த முழு ராகி நீங்கள் வாங்கும் போது 30 ரூபா தான் காஸ்ட்டு. மாவு மிஷின் அரைக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா, 40 ரூபாலே நல்ல குவான்டிட்டி, நிறைய குவான்டிட்டி கிடச்சிரும். நீங்கள் இதே மாவு வாங்கினா 1 கிலோ மாவு 80, 90 அப்படி சொல்லி காஸ்ட் இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன், முழு ராகியை வாங்கி நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணால் நல்ல புட்டும் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியும் கிடைக்கும். அடுத்தது, இந்த ராகி மாவில் உப்பு தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் உப்பு போடுங்க, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சால்ட்டும் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த ராகி மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால தான் கொஞ்சம் பெரிய பவுலில் ராகி மாவு போட்ட பிறகு இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறோம். இந்த தண்ணி தெளிக்கும் போது அதிகமான தண்ணியாக இருந்தாலும் புட்டு நல்லா வராது. அதே டைமில் மாவு மிக்ஸ் பண்ணும்போது கம்மியான தண்ணி இருந்தால் உங்களுக்கு புட்டு நல்லா வேகாது. அதாவது ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். பார்த்திங்களா, மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா மாவு நல்லா கெட்டியாகிடும். கெட்டியான ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது சாப்பிட பிடிக்காது நிறைய பேருக்கு. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி மாவு ஜல்லடை எடுத்து நல்லா ஜலிச்சிருங்க. இந்த ஜல்லடியில் நல்லா ஜலிக்கும் போது மாவு நல்லா ஃபைனாக வரும். பார்த்தீங்களா, மேலே கொஞ்சம் கெட்டிகிட்டே இருக்கா. இதை திருப்பி நீங்கள் நல்லா ஜலிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ரெடி ஆகிடும். இந்த ஈரப்பதம் ஃபைனாக இருக்கணும். கவனமாக புட்டு பண்ணும்போது ஞாபகத்தில் இருக்கணும். நீங்கள் மாவு ஜல்லடை 3 விதமான ஜல்லடை இருக்கும். ஒன்று ரொம்ப நைஸாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்பர் 2ல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 3வது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி நைஸாக இருக்கிறது வேண்டாம். ஃபஸ்ட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா ஜல்லடை, அந்த ஜல்லடையில் மாவு நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுறோம். இப்போ ஸ்டீமர் ரெடியாக இருக்குது. ஒரு இலை போட்டிருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவை அப்படியே மேலே ஓட்டமாக போடுங்க. ரொம்ப அதிகமாக மாவு போட்டோட ஸ்டீம் ஆகாது. அதனால் ஜஸ்ட் 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் மாவு போட்டு நல்லா வேக வைக்கிறோம். இந்த ராகி மாவு வேகிறதுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டலாம் ஒன்றும் தவறலாம் இல்லை. இப்போது இந்த புட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த ராகி மாவு ஈரத்தோடு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் எடுக்கும்போது புட்டு மாதிரி வரும். இந்த மாவை அப்படியே எடுத்து நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய், வெல்லம், நெய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் அருமையான புட்டு ரெடி. இந்த தேங்காய் யூஸ் பண்ணும்போது நல்லா பிஞ்சான தேங்காவை எடுத்து நல்லா திருவி அப்புறம் போடுங்க. முத்தின தேங்காய் போட்டால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அதனால் தேங்காய் நல்லா பிஞ்சான தேங்காய் திருவிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, நெய் போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட புட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுங்க. இந்த புட்டோட ஒரு வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட், அதே டைமில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்.
ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள்: பால் 250 ml, சர்க்கரை 50 கிராம், சின்னமன் பவுடர் 2 கிராம், முட்டை 1, பிரெட் தேவையான அளவு, பட்டர் 4-5 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணி முடித்த பிறகு பால் 250 ml பாலுக்கு ஒரு முட்டை போட்டால் போதும். சில பேர் 2 முட்டை போடுவாங்க. ஆக்சுவலாக யூஸ் பண்ணாதீங்க. பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் 2 முட்டை வேண்டாம். 250 ml பாலுக்கு ஒரு முட்டை போதும். இதுக்கு பிறகு சர்க்கரை, சின்னமன் பவுடர். இந்த சின்னமன் பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக இந்த ரெசிபிக்கு சின்னமன் பவுடராக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த முட்டை அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஏதாவது டிப் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு முட்டையோட அந்த வாசனை வரும். அந்த வாசனை வராமல் டாமினேட் பண்ணுறதுக்காக தான் சின்னமன் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு சின்னமன் பவுடர் பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வெனிலா எசன்ஸ் ட்ராப் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சின்னமன் பவுடர் போடாமல் இருந்தால். பீட் பண்ணி முடித்த பிறகு ப்ரெட்டை இதில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ரெட்டு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, அந்த ப்ரெட்டு ட்ரையாக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ட்ரையான ப்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால தான் ஃப்ரெஷ் ப்ரெட்டை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போது அந்த ப்ரெட்டை இதில் டிப் பண்ணியிருக்கேன். அதே டைமில் நீங்கள் ப்ரெட்டை இந்த பாலில் டிப் பண்ணும்போது ரொம்ப நேரம் டிப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் டிப் பண்ணி அப்படியே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் டிப் பண்ணால் சாகி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டோஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தது இந்த பேன். கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பட்டர் டைரெக்டாக போட்டு டோஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. நீங்கள் பேன் சூடாக இருக்க டைமில் பட்டர் போட்டிங்கன்னா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எடுத்த உடனே கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரெட்டை 2 சைட்லையும் போட்டு டோஸ்ட் பண்ணுறோம். டோஸ்ட் பண்ணும்போது 2 சைட்லையும் பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. இந்த டோஸ்ட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸோடு சாப்பிட்லாம். அப்படிலாம் ஹனி, வேஃபல் சிரப் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான ரெசிபி.